Hi friends, இப்போ நான் பார்க்க போகிறது write a program to find number of days in a given month. எக்ஸாம்பிளுக்கு நான் யூசர்ட்ட வந்து மந்த் இன்புட்டாக ரீட் பண்ணணும். என்டர் எ மந்த் ஒன் அப்படின்னா நமக்கு ஜான்வரியில் நமக்கு அவுட்புட் 31 டேஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான், வாங்க சால்வ் பண்ணி பார்ப்போம். எக்லிப்ஸில் நான் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ கிளாஸ் நேம் நான் டேஸ் இன் மந்த் அப்படின்றத வச்சுறேன். மெயின் மெத்தட் வேணும். ஸோ மெயின் மெத்தட் டிக் கொடுத்துட்டு ஃபினிஷ். ஃபஸ்ட் இதுக்கான லாஜிக் நம்ம பார்த்துருவோம். இப்போ ஜனவரி மந்த் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 31 டேஸ் இருக்குது. யூசர் என்டர் பண்ணுற நம்பர் வந்து நம்ம ஒன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஜனவரி. இப்போ ஃபெப் எடுத்தீங்க அப்படின்னா 28 டேஸ் இருக்கும். லீப் இயர் அப்படின்னா அதில் 29 டேஸ் இருக்கும். மார்ச்சில் வந்து நமக்கு 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் வந்து 30. ஸோ அந்த மாதிரி நமக்கு 31 டேஸ் நமக்கு இருக்கும். இங்கே வந்து நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் அப்படின்னா 1, ஃபெப் அப்படின்னா 2, மார்ச் அப்படின்னா 3rd மந்த், ஏப்ரல் அப்படின்னா 4th, 5th, 6th. இது வந்து நமக்கு 12 மந்த் வரைக்கும் நமக்கு 1, 2, 3ன்னு நம்ம இன்புட்டாக ரீட் பண்ண போகிறோம். இல்லை 30 டேஸ் இருக்கிறதுலாம் எதுக்கு இருக்குது அப்படின்னா 4 ஏப்ரல் மந்த்துக்கு நமக்கு 30 டேஸ் இருக்குது, 6 நமக்கு ஜூனுக்கு 30 டேஸ் இருக்குது, 9 செப்டம்பருக்கு 30 டேஸ் இருக்குது, 11 நவம்பருக்கு நமக்கு 30 டேஸ் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்டெண்ட் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா 2, அதாவது ஃபெப்ரவரிக்கு நமக்கு 28 ஆர் 29 டேஸ் வரும் நமக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஃபெப்ரவரிக்கு. அதே மாதிரி 31 டேஸ் இருக்கிறதுக்கு எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி, 3 அப்படின்னா மார்ச், 5 மே, 7 ஜூலை, அதே மாதிரி டிசம்பர் வரைக்கும் நமக்கு 31 டேஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ப்ரோக்ராம் சால்வ் பண்ணலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும், யூசர்ட்ட வந்து நம்ம இன்புட் ரீட் பண்ணணும். ஸோ ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸ்கேனர் கிளாஸை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் java.util.scanner அப்படின்றத கொடுத்தாரு. இப்போ system.out.printlnல என்டர் எ மந்த் அப்படின்றத கேட்கணும். இந்த யூசர் என்டர் பண்ணுற மந்த்தை sc.nextInt அப்படின்ற ஸ்கேனர் கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணுறோம். இதை எடுத்து நான் மந்த் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். int month. ஓகே, இப்போ கண்டிஷன் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க. இஃப் மந்த் ஈக்குவல் டு, அதாவது ஃபெப்ரவரி மந்த் அப்படின்னா system.out.printlnல 28 ஆர் 29 டேஸ் அப்படின்றத கொடுத்தாரு. இந்த லீப் இயர் ஃபைன் பண்ணுறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் பார்ப்போம். இப்போதைக்கு 28 ஆர் 29 டேஸ் அப்படின்றத மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் இங்கே மந்த் ஈக்குவல் இங்கே 30 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த எல்ஸ் இஃபில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஈக்குவல் 4th மந்த் அப்படின்னா 4th மந்த் நமக்கு என்ன இருக்குது, ஏப்ரலில் 30 டேஸ் இருக்கா. ஸோ 4 ஆர் மந்த் ஈக்குவல் அடுத்தனா 6, 30 டேஸ் எனக்கு ஜூன்லேயும் நமக்கு 30 டேஸ் தான் இருக்குது. ஸோ 6, இதே மாதிரி எல்லா கண்டிஷனும் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். மந்த் ஈக்குவல் 9 ஆர் மந்த் ஈக்குவல் 11 அப்படின்றத கொடுத்தாரு. 11 அப்படின்னா நமக்கு நவம்பர். ஸோ அதுலேயும் நமக்கு 30 டேஸ் தான் இருக்குது. இப்போ இங்கே system.out.printlnல 30 டேஸ் அப்படின்றத கொடுத்தாரு. நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 31 டேஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கண்டிஷனில் ரைட் பண்ணுறோம். ஸோ மந்த் ஈக்குவல் 1 அப்படின்றது கொடுத்துட்றேன். ஆர் மந்த் ஈக்குவல் 3, ஆர் மந்த் ஈக்குவல் 5, ஆர் மந்த் ஈக்குவல் 7 அப்படின்றத கொடுத்துறேன். மந்த் ஈக்குவல் 8, ஆர் மந்த் ஈக்குவல் 10, ஆர் மந்த் ஈக்குவல் 12. ஸோ இது வரைக்கும் நமக்கு 31 டேஸ் வரும். ஸோ இங்கே system.out.printlnல 31 டேஸ் அப்படின்றத கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக எல்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாட் எ வேலிட் மந்த். எல்ஸ் அதாவது 12க்கு மேலே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் எதுவுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ நாட் எ வேலிட் மந்த் அப்படின்றத கொடுத்தாரேன். அதுதான் ரொம்ப சிம்பிள். sc.close லாஸ்ட்டாக நம்ம அந்த ஸ்கேனரை க்ளோஸ் பண்ணிடணும். இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும்னு கிடையாது. அரே லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம், இல்லை ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ பிகினருக்கு வந்து நம்ம ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். என்டர் எ மந்த் அப்படின்றது கேட்குது. ஸோ நான் மந்த்தை வந்து 1 அப்படின்றது கொடுத்துறேன். பாருங்கள் 31 டேஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படின்றத பார்ப்போம். இங்கே மந்த் வந்து நான் 1 அப்படின்றத கொடுத்தேன்னா ஸோ இங்கே வந்து நமக்கு கண்டிஷன் செக் பண்ணும். 1 ஈக்குவல் 2 அப்படின்றத செக் பண்ணும்.
ஸோ கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ். ஸோ செகண்ட் இங்கே வந்து நமக்கு எல்சிஎஃப்பில் செக் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நமக்கு மந்த் வந்து நமக்கு 1 அப்படின்றது வருமா, 1 = 4 ஃபால்ஸு, 1 = 9 ஃபால்ஸு, 1 = சாரி 2 டைம் 9 போட்டோம்னா இங்கே வந்து நமக்கு 6 வரும். 1 = 9 ஃபால்ஸு, 1 = 11. ஸோ இங்கேயும் நமக்கு ஃபால்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு எல்லாமே ஃபால்ஸ் ஆனதுனால நெக்ஸ்ட் எல்சிஎஃப்பில் இருக்க செக் பண்ணோம். 1 = 1 இங்கே வந்து பாருங்கள் கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆகும். ஸோ ஆரில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சு அப்படின்னாலே அந்த பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நமக்கு 31 days அப்படின்றது பிரிண்ட் ஆனிச்சு. ரொம்ப சிம்பிள். நான் இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ என்டர் என் மந்த் வந்து நான் 2 அப்படின்றது கொடுத்தேன் அப்படின்னா 28 or 29 days அப்படின்றது பிரிண்ட் ஆனிச்சு. பாருங்கள் ஃபஸ்ட்டு கண்டிஷனே நமக்கு இங்கே 2 = 2. ஸோ இங்கே வந்து கண்டிஷன் நமக்கு ட்ரூ. ஸோ ஃபஸ்ட் இஃப் பிளாக்ல இருக்கிறது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அப்போ அது மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ நான் 15 அப்படின்றத கொடுத்துட்றேன். பாருங்கள் நாட் எ வேலிட் மந்த். இங்கே மேலே இருக்க இஃப், எல்சிஃப் எதுவுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ லாஸ்ட்டாக இருக்க எல்ஸில் நாட் எ வேலிட் மந்த் அப்படின்றது இருக்குது. ஸோ இது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகே, 30 daysக்கு மட்டும் ஒன்று பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ நான் மந்த் 4th மந்த் நமக்கு என்னது ஏப்ரல் அப்படின்றது கொடுக்குறேன். இங்கே 4 அப்படின்றது கொடுக்குறேன். பாருங்கள் 30 days. இந்த இஃப் வந்து நமக்கு ஃபெயில் ஆகும். எல்சிஃபில் இது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்கே இருக்க 30 days அப்படின்றது பிரிண்ட் ஆனிச்சு. இதுதான் ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.